தமிழ்நாட்டில் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தப் பணிகள் முடிவடைந்திருக்கக்கூடிய நிலையில் வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறாதவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை விளக்குகிறது இந்த தொகுப்பு. வரைவு வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் வாக்காளர் பட்டியலில் தங்களின் பெயரை சேர்க்க படிவம் 6 பூர்த்தி செய்து வழங்க வேண்டும். இணையதளம் மூலமாகவும் பெயர் சேர்ப்பு படிவங்களை சமர்ப்பிக்கலாம். தேர்தல் ஆணைய அறிவுறுத்தல்படி ஒவ்வொரு வாக்குச்சாவடி நிலை அலுவலரிடம் தலா 50 என்ற எண்ணிக்கையில் படிவம் 6 இருக்கும். அவர்களிடமிருந்து படிவத்தை பெற்று பூர்த்தி செய்து அவர்களிடமே திருப்பி வழங்கலாம். வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள் ஜனவரி 18ஆம் தேதி வரை ஆட்சேபங்கள் இருந்தால் தெரிவிக்கலாம். வாக்காளர் பெயர் சேர்த்தல் மட்டும் இல்லாது ஏற்கனவே உள்ள பதிவுகளில் மறுப்புகளையும் தெரிவிக்கலாம். வாக்காளர் பட்டியலின் ஒரு பாகத்தில் சேர்க்க உத்தேசிக்கப்பட்டுள்ள ஒரு பெயருக்கு ஆட்சேபனை தெரிவிப்பதற்கோ அல்லது அந்த வாக்காளர் பட்டியலின் பாகத்தில் ஏற்கனவே சேர்க்கப்பட்டுள்ள ஒரு பெயரை நீக்க கோருவதற்கோ அந்த வாக்காளர் பட்டியலில் முன்னரே பெயர் சேர்க்கப்பட்டுள்ள ஒரு நபர் படிவம் 7 தாக்கல் செய்யலாம். தொகுதியின் வாக்காளர் பட்டியலில் வரைவு வெளியீட்டிற்கு பிறகு அப்பட்டியலில் சேர்க்க உத்தேசிக்கப்பட்டுள்ள ஒரு பதிவுக்கு மறுப்பு தெரிவிக்க இவ்விண்ணப்பத்தை தாக்கல் செய்யலாம். கோரிக்கைகளையும் ஆட்சேபனைகளையும் கூற வரையறுக்கப்பட்ட காலகட்டத்தில் விண்ணப்பத்தை தாக்கல் செய்ய வேண்டும். வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெற்றவர்கள் முகவரி மாற்றம் செய்ய மற்றும் தொகுதி மாற படிவம் 8 சமர்ப்பிக்கலாம். வாக்காளர் அடையாள அட்டையில் ஏதேனும் முக்கியமான விவரம் பிழையாக இருந்தால் அல்லது புதுப்பிக்கப்பட வேண்டியிருந்தால் படிவம் 8 நிரப்பி தேவையான அனைத்து ஆவணங்களுடனும் சமர்ப்பிக்க வேண்டும். சமர்ப்பித்தவுடன் படிவம் மற்றும் அனைத்து ஆவணங்களும் சரிபார்க்கப்படும். அனைத்து விவரங்களும் சரியாக இருந்தால் உங்கள் வாக்காளர் அடையாள அட்டையில் மாற்றங்களை தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளும். படிவம் 8 பயன்படுத்தி பெயர், வயது, தகப்பனார், தாயார், கணவர் பெயர், பாலினம், முகவரி ஆகிய விவரங்களை படிவம் 8 கொடுத்து திருத்திக் கொள்ளலாம். ஏற்கனவே வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கப்பட்டு அச்சிடப்பட்ட வாக்காளர் பட்டியலில் உள்ள தனது விவரங்களில் திருத்தங்கள் செய்ய விரும்பும் நபர் மட்டுமே இப்படிவத்தினை தாக்கல் செய்ய முடியும். ஒரு நபரின் விவரங்களில் திருத்தங்கள் செய்வதற்கான படிவம் 8 வேறொரு நபர் தாக்கல் செய்ய முடியாது. தொகுதியின் வாக்காளர் பட்டியலின் வரைவு வெளியீட்டிற்கு பிறகு விண்ணப்பத்தை தாக்கல் செய்யலாம். விண்ணப்பங்களை தாக்கல் செய்வதற்கென வரையறுக்கப்பட்ட காலகட்டத்தில் விண்ணப்பத்தை தாக்கல் செய்ய வேண்டும். திருத்தப் பணிகள் நடைபெறாத காலத்தில் வெளியிடப்பட்டுள்ள இறுதி வாக்காளர் பட்டியலில் ஒருவர் தம்மை குறித்த விவரங்களை திருத்துவதற்கு விண்ணப்பத்தை ஆண்டு முழுவதும் தாக்கல் செய்யலாம். திருத்தப்பணி நடைபெறாத காலங்களில் விண்ணப்பத்தை 2 பிரதிகளாக தாக்கல் செய்ய வேண்டும். திருத்தப்பணி நடைபெறும் காலத்தில் விண்ணப்பத்தை வரைவு வாக்காளர் பட்டியல் பார்வைக்கு வைக்கப்படும் நிர்ணயிக்கப்பட்ட அமைவிடங்கள் மற்றும் வாக்காளர் பதிவு அதிகாரி மற்றும் உதவி வாக்காளர் பதிவு அதிகாரி அலுவலகங்களிலும் தாக்கல் செய்ய வேண்டும். வாக்காளர் பட்டியல் திருத்தப்பணி நடைபெறாத ஆண்டின் மற்ற காலங்களில் விண்ணப்பத்தை வாக்காளர் பதிவு அதிகாரியிடமோ குறிப்பிட்ட மற்ற அலுவலகங்களிலோ தாக்கல் செய்யலாம். விண்ணப்பிக்கப்படும் புதிய விண்ணப்பங்கள் அனைத்தும் பரிசீலனை செய்யப்பட்டு தகுதியானவர்களின் பெயர்கள் பிப்ரவரி 17ஆம் தேதி வெளியிடப்படும் இறுதி வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படும்.